சீர்காழி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த காவலர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பான மேலதிக விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இணைந்திருக்கிறார். ஷெர்லி, வணக்கம். தொடர்பான விவரங்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் வெளிப்பாளையம் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வந்த 35 வயதான ராஜேஷ் என்ற காவலர் நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி காவல் சரகம் உட்பட்ட அந்த சீர்காழி நத்தம் சாலையின் தடுப்பில் எதிர்பாராத விதமாக மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் காவலர் உயிரிழந்த சம்பவம் துயரமான மிகவும் வருத்தமும் வேதனையும் அடைந்தேன் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இவ்விபத்தில் உயிரிழந்த காவலரது குடும்பத்திற்கு இழப்பீடு தொகையும் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த விபத்தில் காவலர் ராஜேஷ் அவர்கள் உயிரிழந்துள்ளது காவல்துறைக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும் என்றும் இதில் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவருடன் பணிபுரிபவர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவரது குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கிடவும் உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி.